தியாகதீபம் அன்னை பூபதி அம்மாவின் தியாகத்தை நினைவுகூரும் முகமாகவும் அவரின் தியாகத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாகவும் அன்னாரின் நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அன்னை பூபதியின் திருவுருவப் படம் ஏந்திய வாகன பேரணி 11ஆம் நாளான இன்று அன்னை உண்ணாவிரதம் ஆரம்பித்து மாமாங்க பிள்ளையார் ஆலயத்துக்கு வருகை தந்ததுடன் அங்கு அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவரின் திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு இன்றைய தினம் மட்டக்களப்பு கல்லடி நாவலடியில் அமைந்துள்ள அன்னை பூபதியின் நினைவிடத்தில் நடைபெற்றது. இதன்போது அன்னை பூபதிக்கான திதி கடமைகள் குடும்ப உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டதுடன் அதைத் தொடர்ந்து அன்னை பூபதிக்கான அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அன்னையின் இளைய மகள் ராதா அவர்களினால் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் அன்னையின் மூத்த மகள் சாந்தி அவர்களினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகை தந்தவர்களால் சுடரேற்றி மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநாத், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் தினேஷ் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ், தாயக செயலணியின் மட்டக்களப்பு இணைப்பாளர் இருதயம் செல்வகுமார் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், அன்னை பூபதியின் குடும்ப உறவுகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தேச விடுதலைக்கான அன்னையின் தியாகம் உள்ளிட்ட தமிழ் போராட்ட வரலாற்றினை எதிர்கால சந்ததிக்கு கடத்தும் முகமாக அஞ்சலி உரைகள் இடம்பெற்றதுடன் அன்னையின் நினைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசில்கள் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அன்னை பூபதியின் நினைவேந்தலை சிறப்பிக்கும் முகமாக தாயக செயலடியில் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கவிதை, பேச்சு, கட்டுரை போன்ற கல்விசார் போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்புற மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் மற்றும் வாகரை பிரதேசங்களில் குறித்த விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் இடம்பெற்றன. கடந்த 6/4/2026 கிரான் விளையாட்டு மைதானத்தில் குறித்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கழகங்களை மையமாக கொண்டு பெண்களுக்கான மரதன், பெண்கள் விளையாட்டு நிகழ்வுகள், ஓட்டப்போட்டி நிகழ்வுகள், பெண்களுக்கான கயிறெழுத்தல், பெண்களுக்கான எல்லை விளையாட்டு மற்றும் ஆண்களுக்கான கிரிக்கெட் சுற்றுப் போட்டிகள் என்பன முன்னெடுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வாகரை பிரதேசத்தில் கடந்த 15/4/2026 மற்றும் 18/4/2026 ஆண் பெண் இருபாலருக்குமான கலப்பு எல்லை விளையாட்டு, ஆண்களுக்கான உதைபந்தாட்ட போட்டிகள், சிறுவர் விளையாட்டுகள், கயிறெழுத்தல், சிறுவர்களுக்கான கவிதை மற்றும் பேச்சு போட்டி என்பன நடத்தப்பட்டன. குறித்த விளையாட்டுப் போட்டிகளில் சிறுவர்கள், இளைஞர், யுவதிகள் மற்றும் பிரதேச பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த போட்டிகளின் முக்கிய விளையாட்டுகளுக்கான பரிசுகள் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வின் போது வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அன்னை பூபதியின் திருவுருவப் படம் ஏந்திய வாகன பேரணி 11ஆம் நாளான இன்று அன்னை உண்ணாவிரதம் ஆரம்பித்து மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தில் அஞ்சலி நிகழ்வுடன் தனது பயணத்தை ஆரம்பித்து நாவலடியில் அன்னையின் நினைவேந்தல் நடைபெற்ற இடத்துக்கு வருகை தந்து குறித்த நிகழ்வுடன் இணைந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. தேச விடுதலைக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த அன்னைக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் அன்னையின் தியாக வரலாற்றையும் இனத்தின் விடுதலைக்கான போராட்ட வரலாற்றையும் அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்கும் முகமாக நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் பொதுமக்கள் மிக உணர்வுடன் கலந்து கொண்டு அன்னைக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். மலர் வணக்கம் செலுத்தி முடிந்த
தொடர்ந்து பரிசு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். வாழ்த்துக்கள். கவிதை வாசித்ததான அன்னை பூரணமுடைய பேரன் அன்னை பூபதி அம்மையாரை பொறுத்தமட்டில் முதலில் அவர் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தவர். அந்த குடும்ப தலைவி என்கின்ற வட்டத்திற்குள் அவருடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை. தமிழர்களுக்கு எதிரான ஒரு விதமான அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் ஏற்பட்ட காலத்தில் அவர் துணிந்து உண்ணாவிரதம் இருந்து, அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய பெயரை சரித்திரத்தில் பதித்து கொண்டவர்தான் அன்னை பூபதி அம்மையார் அவர்கள். உண்மையில் அந்த காலத்தில் இந்திய அமைதி காக்கும் படையினர் இங்கு வந்து அமைதியை பாதுகாக்க வேண்டும், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் வந்தவர்கள். அதேவேளை அவர்கள் பின்னர் அந்த இந்திய அமைதி காக்கும் படை ஒரு யுத்த களத்தில் இறங்கி போராட்டம் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த போராட்டம் நிறுத்தப்பட வேண்டும், பேச்சுவார்த்தை நடாத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக சமாதானமான ஒரு தீர்வு எட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்டவர் அன்னை பூபதி அம்மா. அதன் காரணமாக ஒரு குடும்பத்தின் தாயாக இருந்தவர் ஈழத் தமிழர்களின் ஒரு தாயாக உயர்ந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் உலகத் தமிழர்களின் ஒரு தாயாகவும் உயர்ந்திருக்கின்றார். ஆகவே அவர் செய்த தியாகம் என்பது மற்றவர்களின் மனங்களில் பதிந்து இன்று எல்லோரும் பூபதி அம்மையாரை ஒரு அன்னையாக போற்றுகின்ற ஒரு நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கின்றார் என்றால் அவருடைய அந்த காலத்தில் செய்ய வேண்டிய காலத்தில் செய்த தியாகம்தான் முக்கியமாக இருக்கின்றது. எனவே அன்னை எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோள் காந்திய தேசத்திற்கு கூட ஒரு காந்திய பாதையை அவர் வழிகாட்டியிருக்கின்றார். காந்தி உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றார். ஆனால் சாகும் வரை அந்த உண்ணாவிரதத்தை அவர் நீடிக்கவில்லை. சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அவர் அந்த உண்ணாவிரதத்தை விடுத்திருக்கின்றார். ஆனால் அன்னையை பொறுத்த மட்டில் ஈழத்தில் மட்டக்களப்பில் அமிர்தகளியில் அந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்றலாக அவர் உண்ணா நோன்பிருந்து இறுதி வரைக்கும் தன்னுடைய அந்த தியாகத்தை காட்டி என்று எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் அவரை நினைத்து நாங்கள் அவருடைய தியாகத்தை பாராட்டக்கூடிய விதத்தில் அவருடைய தியாகம் அமைந்திருக்கின்றது. அவருடைய குறிக்கோள், அவருடைய எண்ணம் தான் மடிந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், தமிழ் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், தமிழ் மக்கள் சமத்துவமாக வாழ வேண்டும், தமிழ் மக்கள் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய தியாகம் அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இருக்கலாம், மறையலாம், ஆனால் எங்களுடைய அடுத்த சந்ததியினர் இந்த அன்னையின் தியாகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இது ஒரு அஞ்சலோட்டம் போன்று ஒரு ஆத்ம பிரார்த்தனையாக தொடர்ந்தும் அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு, இப்படி ஒரு தாய் இருந்தார், அவர் தமிழ் மக்களுக்காக தன்னுயிரை அர்ப்பணித்தார் என்ற அந்த சரித்திர நிகழ்வு அவர்களுடைய மனங்களில் பதிய வேண்டும். அதன் மூலமாக தமிழர்கள் தங்களுடைய தீர்வை நோக்கி, அவங்களுடைய எண்ணத்தை நோக்கி முன்னகர்வதற்குரிய ஒரு அற்புதமான அல்லது அர்ப்பணிப்பான நிகழ்வாக அமைய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்வதோடு, இன்றைய நிகழ்வில் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பூசையை நடாத்தியிருக்கின்றார்கள். மற்றும் அதே போன்று தாயக செயலணியினர் அவர்களுக்குரிய அந்த அஞ்சலி நிகழ்வில் நடாத்துவதற்கு ஒரு பங்களிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அவருடைய ஞாபகார்த்தமாக விளையாட்டுப் போட்டிகளை நடாத்தியிருக்கின்றார்கள். பல்வேறு குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து வடபுலத்திலிருந்தும் இங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை உண்மையில் வரவேற்கின்றோம். அவர்களுடைய பிரதிநிதிகளையும் நாங்கள் வரவேற்கின்றோம்.
போராட்ட வரலாறு நீண்ட நெடிய பயணமாக இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்பு அதற்கு முன்னராக தமிழ் மக்கள் தங்கள் இன விடுதலைக்காக பல்வேறுபட்ட வகையிலே போராடி உரிமைகளுக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உண்மையிலே அன்றைய காலகட்டங்கள் அகிம்சை ரீதியாகவும் ஆயுத போராட்ட வரலாறு ரீதியாகவும் போராடி கொண்டிருந்த சூழலிலே ஆயுத போராட்ட வரலாறு வலுப்பெற்று தமிழ் மக்களுக்கான ஒரு உருவெடுத்திருந்த அல்லது வலிமையாக இருந்த சந்தர்ப்பத்திலே பிராந்திய வல்லாதி இயக்கத்துக்கு எதிராக அவர்கள் எவ்வாறு சுதந்திரம் பெற்றுக் கொண்டார்களோ அதை நினைவுபடுத்தி அவ்வாறான ஒரு வழியிலே தமிழ் மக்களுக்காக ஒரு மிதவாத அடிப்படையிலே அகிம்சை வழியிலே போராடிய எங்களுடைய அன்னை பூவதி அவர்களின் தியாகதீபம் தாயவர்களின் நினைவு கூர்ந்த இந்த நாளிலே உண்மையிலே நாங்கள் என்ன செய்தியை இந்த மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம்? நாங்கள் வரலாற்றிலே ஒடுக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட இனமாக வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் பல வகையிலும் எமது மக்களுக்காக எமது தமிழ் தேசியத்துக்காக பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாம் தனியே தீவிரவாத போராட்ட அல்லது ஆயுத போராட்ட வரலாற்றில் மட்டும் பயணித்தவர்கள் அல்ல. தமிழ் மக்களுக்காக அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பல விட்டு கொடுப்புகளுடன் உயிரிழப்புகளையும் உடைமைகளையும் இழந்து தங்கள் மிதவாத போராட்டங்களையும் வரலாறு காணாத வகையிலே செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலே ஒரு நெஞ்சுரத்துடன் மிதமாத அகிம்சை வழியிலே போராடுவதென்றால் ஒரு மிகப்பெரிய பொறுமையும் மிகப்பெரிய நிதானமும் மிகப்பெரிய உறுதியும் வேண்டும். அந்த வகையிலே விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக அல்லது தமிழ் மக்களின் தேச விடுதலைக்காக தமிழ் மக்களின் தேசியத்துக்காக அன்னை பூவதி அவர்கள் தனது இன்னுயிரை மிக ஒரு பெரும் ஒரு மிக துணிவுடன் தனது சேவையை தமிழ் மக்களுக்காக வழங்கியிருந்தார். அவருடைய தியாகம், அவருடைய உயிர் துறப்பு என்ன சொல்கின்றது? தமிழ் மக்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தின் வழியிலே பயணிக்க வேண்டும். அது எந்த வகையான விடுதலை போராட்டமாக இருந்தாலும் நாம் எமது தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகாது தமிழ் தேசியத்திற்காக அர்ப்பணிப்புடன் தமிழ் மக்கள் பயணியுங்கள் என்ற செய்தியை அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்றும் பல நெருக்கடிகளை சமகாலத்திலே நாம் எமது தாயக நிலம் சம்பந்தமாகவும் தமிழ் தேசியம் சம்பந்தமாகவும் பல நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் தமிழ் மக்கள் மிக நெஞ்சுறுதியுடனும் மிக ஒரு ஓர்மையுடன் போராட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. காலங்கள் கடந்தாலும் தென்னிலங்கை தேசியவாதம் எம்மை ஏமாற்றி கொண்டிருந்தாலும் எமக்கான விடுதலைக்கான தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்திலே நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அன்னையின் அந்த அர்ப்பணிப்புக்காக நாம் அந்த விடயத்திலே ஒன்றுபட்டு கட்சிகளின் பேதம் மறந்து தமிழ் தேசியத்துக்காக நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். மிக முக்கியமாக இன்று அந்த ஊர்தியை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த பிரதேசமெங்கும் அந்த செய்தியை தமிழ் மக்களுக்கும் இளம் சந்ததியினருக்கும் கொண்டு சென்றிருக்கின்றீர்கள். உண்மையிலே அந்த விடயத்திலே நான் உங்களை பாராட்டுகின்றேன். கடந்த பல வருடங்களாக நீங்கள் இந்த அர்ப்பணிப்பான செயலை வருகின்ற இளம் சந்ததியினருக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள். வருகின்ற இளம் சந்ததியினருக்கு தமிழ் தேசியம், தமிழ் விடுதலை, தமிழ் மக்களின் பாரம்பரியம், தமிழ் மக்களின் கலாச்சாரம் சம்பந்த விடயங்களை உறுதியான வகையில் கொண்டு செல்வதற்கான இந்த தாயக செயலனின் செயற்பாடுகளை நாம் உண்மையாக பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த இடத்தை நாம் மிகவும் புனரமைப்பு ரீதியாக மக்கள் வந்து வழிபடுகின்ற அஞ்சல் செலுத்துகின்ற இடமாக மாற்றியமைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதற்கு அப்பால் எமது தமிழ் தேசியத்தை ஞாபகார்த்தங்களை அல்லது அந்த அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய இடமாக இருக்கின்றது. இதற்காக சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நானும் அதற்கு சகல வழியிலும் ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் கூறிக்கொண்டு எமது தியாக தீபம் அன்னை பூவதி அவர்களின் ஞாபகார்த்தம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய செயற்பாடு அடுத்த சந்ததியினருக்கு எமது இனத்துக்கான விடுதலை போராட்டத்திற்கு ஒரு தியாகமாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு நாம் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை ஏன் அன்னை பூவதியை நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வைத்தீர்கள்? இதற்கு என்ன பதில்? இது நாங்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஏனென்றால் தியாகி திலீபன் அவர்கள் 5 அகிம்சை கோரிக்கையை வைத்து உண்ணாவிரதம் இருந்தார். 1987 ஜூலை 29 இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 4 தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சுதுமலையிலே உரையாற்றுகிறார். அடுத்த நாள் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படுகின்றது. ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு போராட்டம் இடம்பெறவில்லை.
போராட்டம் இடம்பெறாமலே தியாகி திலீபன் அவர்கள் 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்தார். இந்த 5 அம்ச கோரிக்கைகளிலே முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த 5 அம்ச கோரிக்கை அனைத்திலுமே இலங்கை அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டிய தேவை இந்திய அரசாங்கத்துக்கு இருந்தது. ஆனால் அதனை செய்யவில்லை. ஆனால் அவர் உயிர் நீத்து விட்டார். 12 தினங்கள் அவரின் ஆகுதியாகி அவர் தியாகம் செய்து விட்டார். அவர் தியாகம் செய்ததற்கு பிறகு சரியாக 6 மாதம் 12 நாட்களுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்திலே இருந்து ஒரு தாய் உண்ணாவிரதம் இருக்கின்றார். அவர் விடுதலை போராளி அல்ல. அன்னையர் முன்னணியினால் ஒரு தாயை இந்திய அரசாங்கத்துக்கு முன் நிறுத்தியதன் காரணம் என்னவென்றால், ஒரு சாதாரண ஒரு மனிதர் பாரத தேசத்திலே இன விடுதலைக்காக காந்தியம் மூலமாக விடுதலை பெற்ற அந்த நாட்டுக்கு ஒரு தாய் அவர்கள் 2 கோரிக்கைகள் தான் முன்வைக்கின்றார். இந்த தியாகி திலீபன் வைத்த 5 அம்ச கோரிக்கையை விட எங்கள் அன்னை பூவதி அவர்கள் முன்வைத்த கோரிக்கை 2 தான். முதலாவது யுத்த நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், 2வது பேச வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் செய்யக்கூடிய பக்கற்ற இந்திய அரசாங்கம் அவரை உயிரை எடுத்தது. இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தாயை கிழக்கு மாகாணத்திலே முன்வைத்து இந்த உண்ணாவிரதம் இருந்தது. ஏனென்றால் எங்கள் தியாகி திலீபன் அவர்கள் ஒரு விடுதலை போராளி. அவர் 5 அம்ச கோரிக்கையை வைத்திருக்கின்றார். அவர் ஒரு போராளி என்கின்ற காரணத்தினால் அதை இந்திய அரசாங்கம் தட்டி கழித்தாலும் கூட ஒரு சாதாரண ஒரு மனிதரின் கோரிக்கையை கூட இந்த பாரத தேசம் நிறைவேற்றவில்லை என்கின்ற காரணத்தை அன்னை பூவதி அவர்கள் இந்த தியாகத்தின் மூலமே வெளிக்காட்டியிருந்தார். அதற்காகத்தான் பலர் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், தியாகி திலீபன் அவர்கள் உயிர் தியாகம் செய்து 6 மாதம் 12 நாட்களுக்கு பிறகு ஏன் ஒரு அன்னை இந்திய அரசாங்கத்திற்கு அதே கோரிக்கையை வைத்து அவர் உயிர் நீத்தார் என்பதற்கான விடை இதுதான். ஒரு காந்தியத்தை பேசுகின்ற இந்திய அரசானது, காந்தியத்தை போதிக்கின்ற இந்திய அரசானது அதன் மூலமாக அந்த விடுதலையை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு சாதாரண தாய், 56 வயது தாய் அவர்கள் 24 வயது இளைஞர் இருந்த அந்த தியாகத்தை அவர் இங்கே செய்து முடித்தார் என்றால் இது ஒரு போற்றத்தக்க ஒரு தியாகமாக இருக்கின்றது. இன்று அன்னை பூவதியின் 38வது ஆண்டு. இன்று அதே இந்திய துணை பிரதமர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அதே துணை பிரதமர் ராதாகிருஷ்ணனுடன் எங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் கலைக்கின்றது. நாளை படம் வர இருக்கின்றது. யாராவது அங்கு போகின்ற கட்சியைச் சேர்ந்தவர்கள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள், இன்று அன்னை பூவதியின் உண்ணாவிரதம் இருந்து அவர் உயிர் நீத்திருக்கின்றார், 38 வருடங்களாக நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள், அதை உங்களால் ஏன் செய்ய முடியவில்லை என்று கேட்பதற்கு எந்த தமிழ் தேசிய கட்சிக்கு திராணி இருக்கின்றது என்பதை நான் இவ்விடத்தில் பகிரங்கமாக கேட்க விரும்புகின்றேன். ஆகவே இந்த தியாகங்களை நாங்கள் மதிக்கின்ற போது ஒவ்வொருவரும் அந்த தியாகத்தின் பின்னால் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்தியாவில் இருந்து வருகின்ற பாரத பிரதமர் கடந்த 2025 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், இன்று கலந்து கொள்கின்ற அதே பிரமுகர்கள் தான் அன்று கலந்து கொண்டார்கள். அதே படம் தான் இன்றும் வரப்போகின்றது. ஆகவே இந்த 1 வருடம் மோடி அவர்கள் கலைத்ததற்கு என்னத்தை சாதித்தார்கள் இந்திய அரசாங்கம்? ஒரு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய தேர்தலை கூட, இணைந்த வடகிழக்கில் அல்லது வடமாகாண சபை அல்லது கிழக்கு மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க முடியாத இந்திய அரசாங்கம் இன்று இலங்கை அரசாங்கத்திற்கு பல உதவிகளை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இதில் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டுகளும் நாங்கள் அன்னை பூவதியாக இருக்கலாம், தியாகி திலீபனாக இருக்கலாம், அவர்கள் செய்கின்ற போது அவர்கள் விட்டு சென்ற நினைவுகளை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் இருக்கின்ற சில கருத்து முரண்பாடு ஒன்றையும் நான் கூறிவிட்டு என்னால் என்ன மனதில் பட்டதை நான் கூறுவது எப்போதும் தயக்கமில்லை. ஒரு தியாகி மரணித்தால் அவருக்கான நினைவஞ்சலி கூட்டங்கள் இடம்பெறுவது வழமை. அவருக்கான திதி என்பது வீட்டில் தான் செய்ய வேண்டும். யாராவது ஒருவரின் திதியை செய்வதாக இருந்தால் அந்த வீட்டில் திதியை செய்துவிட்டு அந்த இறந்த இடத்தில் திதி செய்வதல்ல. இது எங்கள் இந்து மதத்திலோ அல்லது கிறிஸ்தவ மதத்திலோ நான் இதுவரை காணவில்லை. நான் இதை பிழை என்று கூறவில்லை. அவரை நினைவு கூற வேண்டும். அந்த திதி என்பது கூட 19/4 ஆக தியதியாக இராது. அவர் எந்த முறையில் அந்த 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி
எந்த திதியில் அவர் உயிர் பிரிந்ததோ 8:45 மணிக்கு செவ்வாய்க்கிழமை, அதே திதி எந்த நாளில் வருகின்றதோ அந்த திதியில் தான் திதியல் செய்யப்பட வேண்டும். அது உண்மையிலே அவர் வாழ்ந்த இடம், அவர் இருந்த பூர்வீகம், அவர் மக்கள் இருந்த சந்ததி, அந்த இடத்தில் செய்வதுதான் அவருக்கான ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் என்ற விடயத்தை என்னால் நான் ஒன்று அறிந்தால் அதை மனதிலே விட்டு செல்வதல்ல. ஆனால் இந்த நினைவாஞ்சலி கூட்டங்கள் என்பது, நினைவு என்பது அந்த இடத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்னை பூவதி என்பது ஈழத்திலே இருக்கின்ற, உலகத்திலே இருக்கின்ற எல்லோருக்குமான தாய். அவரை போற்றுகின்ற கடப்பாடு உலகத்திலே இருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த உன்னதமான தாயை நாங்கள் 36வது ஆண்டிலே செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கடந்த இன்னல்கள் மத்தியிலே நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். இப்பொழுதோ ஆட்சிகள் மாறுகின்ற போது நினைவுகள் ஜனங்களை செய்வது மாத்திரம் இடம்பெறுகின்றதை தவிர அதற்கான சுதந்திரம், அதற்கான விடிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது கிடைக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும். அதுதான் அன்னை பூவதிக்கு நாங்கள் செய்கின்ற அஞ்சலி என்று கேட்டு விடைபெறும். தேசத்தினுடைய தாயினுடைய தியாகம் என்பது தமிழர் வரலாற்றிலே மிக முக்கியமான போற்றப்பட வேண்டிய ஒன்று. தமிழ் மக்களுடைய போராட்ட வரலாற்றில் 2 மாபெரும் தியாகங்கள் நடைபெறியிருக்கின்றது. அந்த தியாகத்திலே முதலாவதாக தியாக தீபம் அண்ணன் திலீபன் அவர்கள் வடமாகாணத்திலும், அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்திலே அன்னை பூவதி அம்மாவினுடைய தியாகம் நடந்து வருகின்றது. இந்த நிகழ்வுகள் தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே மிக முக்கியமானது. இந்த உலகத்திலே தமிழர்கள் இலங்கைத்தீவிலே வாழுகிறார்கள் என்ற செய்தியை தமிழ் மக்களுக்காக போராடின விடுதலை புலிகள் அவர்கள் அந்த போராட்ட வீச்சை எந்த அளவுக்கு மாவீரர்கள் உலகறிய செய்தார்களோ அதைவிட மேலாக இது ஒரு படியாக இந்த தியாகங்கள் தமிழ் மக்களுடைய உரிமையை வலியுறுத்தி நடந்து வருகின்றன என்பது அனைவரும் அறிந்த விடயம். தமிழ் மக்கள் இந்த தீவிலே சிங்கள தேசியவாதத்தினால், சிங்கள பேரினவாதத்தினால் தொடர்ச்சியாக அடிமையாக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே இந்திய அரசாங்கம் தன்னுடைய தன் நலனுக்காகவும் தன்னுடைய வெளியுறவு கொள்கைகளுக்காகவும் இந்த இலங்கையிலே வாருகின்ற ஒவ்வொரு ஆட்சி அரசாங்கங்களையும் தனக்கேற்ற விதமாக மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே தமிழர்கள் இங்கே இந்த பேரினவாதத்தினால் தொடர்ச்சியாக அடிமையாக்கப்பட்டு கொண்டிருப்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளாது, அவர்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டே இதுவரையும் அவர்கள் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு சான்றாக எங்களுடைய 2 பெரும் தியாகங்கள் நடந்து வருகின்றது. அண்ணன் தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய தியாகம், அடுத்ததாக எங்களுடைய அன்னை பூவதி அம்மாவினுடைய தியாகம். அன்னை பூவதி அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே அவை அன்னையர் முன்னணியினுடைய தலைவியாக இருந்து தன்னுடைய தியாக நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த காலப்பகுதியிலே இந்திய அரசாங்கம் IPK எனப்படுகின்ற இந்திய படையை இந்த தீவிலே அமைதியை ஏற்படுத்துவதற்காக அனுப்பி வைத்து அவர்கள் வேலியை பயிர் மேய்வது போல் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குவதற்காக அனுப்பப்பட்ட IPK அந்த இந்திய படை தமிழர்களை இந்த வடக்கு கிழக்கிலே கொன்று குவித்து ஒழித்தார்கள். அதிலே கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களுடைய இருப்பிடங்களையும் தமிழ் மக்களையும் தமிழர்களுடைய இளைஞர் யுவதிகள் மற்றும் அவர்களுடைய பெண்கள், குறிப்பாக பெண்கள் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தும் பெரும் அட்டூழியங்களை மேற்கொண்டார்கள். அந்த நிலையிலே அவர்கள் அதனை கண்ட அம்மா அவர்கள் 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உடனடியாக வந்து விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கு நடைபெற்ற அந்த போராட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், உடனடியாக விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அந்த 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த தியாகத்தை செய்து சரியாக 32 நாட்கள் அந்த தியாகத்தை மேற்கொண்டு அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். இதெல்லாம் நாங்கள் சும்மா நடந்து வந்த விடயமாக கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய போராட்டம் கடந்த 76 வருடங்களாக இந்த மண்ணிலே உரிமைக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திலே பல பரிணாமங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஜனநாயக வழியிலும் ஆயுத வழியிலும் இவ்வாறான தியாக வழியிலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையிலே எங்களுடைய தியாக தீபம் அன்னை பூவதி அவர்களுடைய தியாகத்தை நாங்கள்
இந்த எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டிய மிக பெரும் பொறுப்பில் இருக்கின்றோம். அதை எந்த விதத்திலே நாங்கள் கடத்தலாம், அவர்கள் எந்த விதத்திலே வரலாற்றை விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால் நாங்கள் இவ்வாறான நினைவேந்தல்களையும் அவருடைய திருவுருவ படங்களை தாண்டிய ஊர்திகளை கிராமங்கள் தோறும் எங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற போதுதான் எங்களுடைய இளந்தலைமுறையினர் இதனை விளங்கிக் கொள்வார்கள். காலங்காலமாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களை சிங்கள மக்களோடு சேர்ந்து ஒன்றாக ஆகிய இந்த தீவை பௌத்த தீவாக மாற்றுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தமிழர்களை பௌத்தர்களாக மாற்றுகின்ற சிங்களவர்களாக மாற்றுகின்ற முயற்சியிலே அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். தமிழ் மக்களுடைய நிலங்களை துரிதமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகளை கச்சிதமாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் தமிழர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழக்கிறதுக்கான முழு முயற்சிகளையும் இந்த தீவிலே வருகின்ற அரசாங்கங்கள் மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் தனித்துவமான இனம், எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது. இலங்கையை தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற வரலாறுகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முழுமையாக ஆள கேட்கவில்லை. எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியத்தை எங்களுடைய மக்கள் நாங்களே ஆள வேண்டும் என்பதற்காகவே 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்களையும் எங்களுடைய அம்மா போன்ற தியாகங்களையும் நாங்கள் நம்ம விலை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய போராட்டம் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற பூகோள அரசியல் மாற்றங்கள் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக வெளியே கொண்டு செல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் உறுதியாக இருக்கின்ற தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற போதுதான் இது ஒரு கட்டத்திலே எங்களுக்கான விடுதலை பெற்றுத்தரும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அந்தந்த நினைவு காலங்களிலே அவங்களுடைய தியாகங்களை நாங்கள் தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த 10 நாட்களாக யாழ் மண்ணிலிருந்து அன்னையினுடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியானது தமிழர் தேசத்தினுடைய 8 மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அவர் தொடர்பான அவருடைய தியாகம் தொடர்பாகவும் அவர் தொடர்பான விவரங்களையும் அவர்கள் தெளிவுபடுத்தி வருகின்றார்கள். அங்கே இருக்க இளம் தலைமுறைகள் மிக உன்னிப்பாக ஆராய்ந்து வருகின்றார்கள், அதை அவதானிக்கின்றார்கள். மட்டக்களப்பு மண்ணிலே நேற்றைய தினம் எல்லா இடங்களிலுமே இந்த உறுதி பவனி சென்றது. எங்களுடைய இளம் தலைமுறையினர் அதை விழிப்பாக பார்க்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் இந்த காலப்பகுதியிலே நாங்கள் எங்கள் இன விடுதலைக்காக நாங்கள் செய்கின்ற அத்தனை செயற்பாடுகளையும் முன்னின்று செயற்பட வேண்டும். இதற்கு முன் கூறியவர்கள் போன்று நாங்கள் என்ன நோக்கத்துக்காக போராடுகின்றோமோ அந்த நோக்கத்துக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் அரசியலுக்காகவோ அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ இந்த பேச்சுகளுக்காகவோ அல்லது ஊடகங்களுக்காகவோ ஒரு கதையை சொல்லிக்கொண்டு எங்களுடைய இனத்துக்கான விடுதலைக்கான அந்த இலக்கை அடையாமல் நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்று வழியில் எங்கள் மக்களை இட்டுச் செல்வமாக இருந்தால் இந்த தீவு மிக வேகமாக சிங்கள தீவாக மாறும் என்பதை நான் பொறுப்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் 2009க்கு பிற்பாடு தமிழ் மக்களுக்கு ஒரு வரலாறு அந்த போராட்டம் நடந்த வரலாறை படிப்படியாக கரைக்கிறதுக்கான அனைத்து செயற்பாடும் நடந்து வருகின்றது. ஆகவே இந்த முயற்சியை நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து முறியடித்து தமிழர்கள் இந்த தீவிலே ஒரு தனித்துவமான தேசிய இனம், அவர்களுக்கான தாயகம், தேசியம், தமிழ் மக்களுடைய சுய நிர்ணயம், அவர்களுக்கான இறையாண்மை அங்கீகரிக்கப்படும் வரை நாங்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டும். எங்களுடைய உரிமை குரல் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும். நாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக